ராசியாதிபதி செவ்வாய் மே மாதம் 12ஆம் தேதி சொந்த வீட்டில் ஆட்சி பலம், உச்ச பலத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சப்தம கேந்திரத்தில் புதனுடன் சேர்ந்து ராசியை பார்க்க போகிறார். இப்போ இது நாள் வரை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் சாட்டனுடன் சேர்ந்திருந்தார். இது மைண்ட் 5ஆம் இடம், புத்தி ஸ்தானம். அப்போ எங்க, எதுக்கு, எப்போ, எப்படி, யார் மேல, எதுக்காக நாம் கோபப்பட்டோம்னு தெரியாத அளவுக்கு விருச்சிக ராசிக்காரர்கள் கோபப்பட்டு கொண்டுதான் இருந்தார்கள். 7க்குரியவன் 8 அப்படிங்கிறது எந்தெந்த விஷயங்கள் நாம் கவனமாக இருக்கணும். குறிப்பா பெண்கள், வயதில் மூத்த பெண்கள், சித்தி, அத்தை, மாமி, இந்த மாதிரி பெண்கள்லாம் சில ஆப்ளிகேஷன் கேட்பார்கள். சுக்கிரன் 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது, அதுவும் ராகுவின் நட்சத்திரத்தில் வரும் பொழுது நிறைய லேடிஸினுடைய ஹெல்ப்பு, சில இடங்கள்ல லேடிஸினுடைய ப்ரொப்போசல் கூட ஏற்படும். ராசியாதிபதி ஆட்சி, அது ஒரு பெரிய பிளஸ். 4ஆம் இடத்தில் ராகு இருந்தாலும் அவர் குருவின் பார்வையில் இருப்பதனால் 4ஆம் இடம் குறிக்கட்டக்கூடிய உங்களுடைய கம்ஃபர்ட், லக்ஸுரி, வாகனம், வீடு போன்ற விஷயங்கள்ல ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்காது. பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை கண்டிப்பாக பெற முடியும். இதெல்லாம் தவிர உங்களுக்கு இது நாள் வரை இதற்கு முன்பு ஏற்பட்ட அந்த அர்த்தாஷ்டம சனியில் ஏற்பட்ட நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். சூரியன் உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. நாம் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மே மாசத்துக்குண்டான பலன்களை விவரமாக பார்க்க போகிறோம். என்ன ஸ்பெஷாலிட்டினா, செவ்வாய், மார்ஸ் என்ற கிரகம் சொந்த வீட்டில் இருக்கிறது. சொந்த வீடு 8ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கிறது. முதலில் சுக்கிரன் சொந்த வீட்டில் இருக்கிறது. பிறகு சுக்கிரன் புதனின் வீட்டில், புதன் சுக்கிரனின் வீட்டில் 2, 3 பரிவர்த்தனை என்ற அமைப்பில் வருகிறது. இதையும் தவிர சூரியன் என்ற கிரகம் வைகாசி மாதத்தில் ரிஷபராசியில் சூரிய புத சஞ்சாரம், சூரியனுக்கு சனி பார்வை. சோ இந்த அவ்வளவு கிரக நிலைகளையும் வைத்துக்கொண்டு முதலில் பலன்களை பார்ப்போம். விருச்சிக ராசிக்கு மே மாதம் என்ன சொல்கிறது அப்படிங்கறத ஆர்வமாக பார்ப்போம். ஏன் அப்படின்னா, 8ஆம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பொதுவா 8ஆம் இடத்தில் விருச்சிகத்துக்கு சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் அமரப்போகிறார். இது ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா, கெட்டவன் கெடுகிறான். விருச்சிகத்தை பொறுத்தவரை சுக்கிரன்கிறவர் விரையாதிபதி. கெட்டவன் கெடுவது கிட்டிடும் யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது. அதுதான் இந்த மாசத்துல உங்களுக்கு ஒரு பெரிய ஹைலைட். ராசியாதிபதி செவ்வாய் மே மாதம் 12ஆம் தேதி சொந்த வீட்டில் ஆட்சி பலம், உச்ச பலத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சப்தம கேந்திரத்தில் புதனுடன் சேர்ந்து ராசியை பார்க்க போகிறார். இப்போ இது நாள் வரை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் சாட்டனுடன் சேர்ந்திருந்தார். இது மைண்ட் 5ஆம் இடம், புத்தி ஸ்தானம். அப்போ எங்க, எதுக்கு, எப்போ, எப்படி, யார் மேல, எதுக்காக நாம் கோபப்பட்டோம்னு தெரியாத அளவுக்கு விருச்சிக ராசிக்காரர்கள் கோபப்பட்டு கொண்டுதான் இருந்தார்கள். முதல்ல ராசியாதிபதி இந்த WWF அப்படிங்கிற மாதிரி ஒரு குத்துச்சண்டையிலிருந்து வெளியிலே வருவது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிளஸ். குறிப்பா குழந்தைகள் விஷயத்திலையும், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் மனதளவில் இவர்களுக்கு இனிமேல் ஒரு பெரிய டென்ஷன் அப்படிங்கிறது இருக்காது. ராசியாதிபதி 6ஆம் வீட்டில் ஆட்சி பலம், 10க்கு 9ஆம் வீடு, 9க்கு 10ஆம் வீடு. 6ஆம் இடம்ங்கிறது போட்டிகள், வெற்றி. அதாவது நாம் இது நாள் வரை எந்தெந்த விஷயங்களை இழந்தோமோ, குறிப்பா அரசாங்கம் சம்பந்தப்பட்டது, கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நாம் நம்மை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு, இழந்த விஷயங்களை திரும்பவும் பெறக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு பராக்கிரமத்தையும், ஒரு உத்வேகத்தையும், ஒரு வீரத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற மாதிரி நாம் இந்த விஷயத்தை கவனமாக கையாளலாம். இதையும் தவிர ராசியாதிபதி முதல்ல சூரியனோட நட்சத்திரம், அப்புறம் சுக்கிரனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்மளுடைய லைஃப்
பார்ட்னர் மூலமாகவும் நமக்கு ஒரு நல்ல ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ராசியை புதன் பார்க்கிறார். அப்போ புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய, புத்தி கூர்மையை வெளிப்படுத்தக்கூடிய, உத்வேகத்தை வெளிப்படுத்தக்கூடிய, டிப்ளமேட்டிக் திங்கிங்கை வெளிப்படுத்தக்கூடிய, நோவல் டெக்னாலஜியை வெளிப்படுத்தக்கூடிய புதன் ராசியை பார்க்கிறார். இது 7-8 பரிவர்த்தனை. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, மறைக்கப்பட்ட விஷயங்கள்ல எதெல்லாம் புத்திசாலித்தனமாக இருக்கிறதோ அது நம்மளுடைய ராசியை பார்ப்பதனால் நாம் அந்த புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவோம். மேலும் 7க்குரியவன் 8 அப்படிங்கிறது எந்தெந்த விஷயங்கள் நாம் கவனமாக இருக்கணும். குறிப்பா பெண்கள், வயதில் மூத்த பெண்கள், சித்தி, அத்தை, மாமி, இந்த மாதிரி பெண்கள்லாம் சில ஆப்ளிகேஷன் கேட்பார்கள். சுக்கிரன் 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது, அதுவும் ராகுவின் நட்சத்திரத்தில் வரும் பொழுது நிறைய லேடிஸினுடைய ஹெல்ப்பு, சில இடங்கள்ல லேடிஸினுடைய ப்ரொப்போசல் கூட ஏற்படும். ஏன்னா சுக்கிரன் பெண்களை குறிகாட்டக்கூடிய கிரகம். அதனால தேவையான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் சில இடங்கள்ல நோ அப்படின்னு சொன்னால் அதை நிறைய பெண்கள் ஜீரணிப்பதில்லை, அதனை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குறிப்பாக ஏதாவது ஃப்ரெண்ட்ஸு, ரிலேஷன்ஸு, வயதில் மூத்த பெண்கள் ஒரு ஆப்ளிகேஷன் கேட்பார்கள், கோயிலுக்கு கூட்டிட்டு போக சொல்வாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு பில்லு கட்ட சொல்லுவாங்க. சந்தர்ப்பம் சூழ்நிலையை அனுசரித்து தேவையான விஷயங்களை நீங்கள் சாதகமாக முடிவு செய்யுங்கள். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கண்டிப்பா அனுகூலம் அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா சூரியன் முதல்ல சொன்ன நட்சத்திரம், அப்புறம் சந்திரனுடைய நட்சத்திரம், அப்புறம் செவ்வாயுடைய நட்சத்திரம். அது பாக்கியமாகவும் தொழிலாகவும் ஜீவனமாகவும் வருவதனால் இதுல எல்லாமே கவர்மெண்ட் வேலைக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஒரு பேமெண்ட் வரணும், பெண்டிங் பேமெண்ட்டாக இருந்தாலும் சரி, இதுல எல்லாம் இவர்களுக்கு நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கண்டிப்பாக உண்டு. இதையும் தவிர இவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா 10ஆம் இடம், அதுல கேது அமர்ந்திருக்கிறார். இந்த 10ஆம் இடம்ங்கிறது ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானத்தில் ஒரு அசுப கிரகம் அமர்ந்திருக்கும் பொழுது அது ஒரு நல்ல தொழில் அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பா இந்த மீடியா, மெடிக்கல், பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி, பிரிண்டிங், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொழில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அபிவிருத்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். சூரிய புத ஆதிபத்தியம் 7ஆம் இடத்தில். இப்போ அந்த பார்ட்னர்ஷிப்பு, லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர் கூட இருந்த நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது ஏற்படும். ராசியாதிபதி ஆட்சி, அது ஒரு பெரிய பிளஸ். 4ஆம் இடத்தில் ராகு இருந்தாலும் அவர் குருவின் பார்வையில் இருப்பதனால் 4ஆம் இடம் குறிக்கட்டக்கூடிய உங்களுடைய கம்ஃபர்ட், லக்ஸுரி, வாகனம், வீடு போன்ற விஷயங்கள்ல ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்காது. பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை கண்டிப்பாக பெற முடியும். இதெல்லாம் தவிர உங்களுக்கு இது நாள் வரை இதற்கு முன்பு ஏற்பட்ட அந்த அர்த்தாஷ்டம சனியில் ஏற்பட்ட நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். சூரியன் உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இதுல நம்ம தேடி பார்த்தோம்னா 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்துல சாட்டான் இருக்கிறதுனால குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் உங்களை மேலும் குழப்பிக் கொள்ளக்கூடாது. மேலும் நீங்கள் உங்களை காம்ப்ளிகேட் செய்து கொள்ளாமல் இது நாள் வரை எவ்வாறு பயணித்தீர்களோ அவ்வாறே பயணிப்பது புத்திசாலித்தனம். அஷ்டமத்தில் இந்த இடத்துல குரு மறைந்திருந்தாலும் அவர் அந்த அஷ்டமஸ்தானத்தை விட்டு வெளியே வருவதற்கு தயாராகி விட்டார். அவர் கிட்டத்தட்ட புனர்பூசம் அந்த கடகத்தினுடைய பார்டருக்கு விட்டார். அப்போ பூரணமா இந்த அஷ்டம குரு அப்படிங்கிறது முழுவதுமா எல்லா விருச்சிக ராசிக்காரர்களுமே இந்த இடத்தில் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் அனுஷம், விசாகத்துக்கெல்லாம் இதனுடைய பாதிப்பு இல்லை. கேட்டை கடைசி பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் விட்ட குறை தொட்ட குறை மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்தாலும் சுக்கிரன் குரு சேர்க்கை 2 ஒளிக்கிரகங்கள் உங்களுக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை, குடும்பஸ்தானத்தை பார்க்கிறது. இந்த 2 கிரகங்களுமே நிதியைத்தான் குறிகாட்டுகிறது. அப்போ வருமானம் அப்படிங்கிறதும் நிதி அப்படிங்கிறதும் விருச்சிக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பெறுவார்கள். கெட்டவன் கெடுவதுங்கிறது டபுள் மைனஸ் பிளேக்ஸ் பிளஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் விடுகிறது.
இதையும் தவிர இவர்களுக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, ராசி அதிபதி செவ்வாய் ஆட்சி பலம், அது இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள் விட்ட விஷயங்களை கண்டிப்பாக பிடிப்பார்கள். விருச்சிக ராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா, உங்களுக்கு கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் ஆட்சி, சுக்கிரன் 8ஆம் இடத்தில், குரு சேர்க்கை, இது எப்படி பார்த்தாலுமே பிளஸ். கணவனால் ஆதாயம், சமாதானம், ஒரு நெருக்கடியான சிச்சுவேஷனிலிருந்து வெளியே வரக்கூடிய அமைப்பாகத்தான் வருகிறது. இதையும் தவிர இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வயதில் மூத்த நபர்களுக்கு நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் சரியாகும். அடி வயிறு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல மட்டும் கொஞ்சம் இந்த வெயிட் ஏறாமல், ஏன்னா 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதனால் இந்த இனிப்பு பதார்த்தங்கள்லாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டால் அதுவே போதுமானது. மாணவர்கள் இது நாள் வரை இருந்ததை விட கண்டிப்பாக ஒரு நல்ல புத்திசாலித்தனத்தை இவர்கள் வெளிப்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இதுல என்ன நமக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, சூரிய புத ஆதிபத்தியம் சப்தம கேந்திரத்தில் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். தேடி பார்த்தோம் அப்படின்னா 8ஆம் இடத்தில் அமரக்கூடிய அந்த சுக்கிரனுக்கு வெள்ளிக்கிழமைகள்ல நீங்க பெருமாள் கோயில்ல போய் தயிர் சாதம் நைவேத்தியம், விநியோகம், அன்னதானம் செய்வது, மகாலட்சுமி வழிபாடு செய்வது, வெள்ளிக்கிழமைகள்ல ஸ்ரீரங்கம், ஸ்ரீவில்லிபுத்தூர், இந்த பெசன் நகர்ல இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமி கோயில், எல்லா பெருமாள் கோயில்லையுமே தாயாருக்குன்னு ஒரு தனி சன்னிதானம் உண்டு. இங்க நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடெல்லாம் உங்களுக்கு இன்னொரு நல்ல மேன்மையை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இப்ப நாம் இவ்வளவு நேரம் பார்த்த இந்த பலன்களுக்கான கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது, மே மாதம் 12ஆம் தேதி செவ்வாய் என்ற கிரகம் மீனராசியில் இருந்து மேஷராசிக்கு ஆட்சி பலம் பெறப்போகிறது. மே மாதம் 14ஆம் தேதி இது நாள் வரை சொந்த வீட்டில் இருந்த சுக்கிரன் என்ற கிரகம் புதனின் வீடான மிதுன ராசி மண்டலத்துக்குள் பிரவேசம் செய்கிறார். இதையும் தவிர மே மாதம் 15ஆம் தேதி, அதாவது வைகாசி மாதத்தின் தொடக்கத்தில் சூரிய புத ஆதிபத்தியமாக இது நாள் வரை மேஷராசியில் உச்சமடைந்திருந்த அந்த சூரியன் என்ற கிரகம் ரிஷபராசி மண்டலத்துக்குள் அமர்ந்து சாட்டனின் பார்வையை பெறுகிறார். அப்போ புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை, குரு சுக்கிரன் சேர்க்கை, செவ்வாய் என்ற கிரகம் ஆட்சி பலம், சனி என்ற கிரகத்தின் பார்வை சூரியன் மேல். குறிப்பா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் அனைவருமே கவனமாக இருப்பது புத்திசாலித்தனம். வருடாந்திர கிரகங்கள் ராகு, கேது, சாட்டர்ன், இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் மே மாதம் முழுவதுமே ராகு என்ற அச்சின் மீது குருவின் பார்வை விழுகிறது. மேலும் நிறைய பதிவுகள் தயாராகி கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.